சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு சுற்று வைக்கிறாங்க. அதுல 2 போட்டியாளர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டா குடுக்கும்போது, அதுல யாரு பெஸ்ட்டா பாடியிருக்காங்களோ அவங்களுக்கு கிரீன் சிக்னலும், சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறவங்களுக்கு ரெட் சிக்னலும் குடுக்கப்படுது. கிரீன் சிக்னல் வாங்குறவங்க கிட்டத்தட்ட செமி ஃபைனலுக்கு போற மாரி அடுத்த மூவ்மெண்ட் எடுத்து வைப்பாங்க. ஆனா, அந்த ரெட் சிக்னல் வாங்குறவங்க மேபி டேஞ்சர் ஜோனுக்கு வந்து, அதுல ஒரு ஆள் இல்ல 2 ஆள் எலிமினேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலேயே இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான அந்த எபிசோட்கான சுவாரஸ்யம் கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுஷாந்திகா, அருண், இன்னொரு பக்கம் இனியா, ஹரிஷ் இப்படி ஒருத்தவங்களும் பேரிங் பண்ணி ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மக்களோட ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு போட்டியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா பவித்ரா தான். பவித்ரா கூட இந்த ஒன் ஆன் ஒன் மோதக்கூடிய அந்த நபர் யாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஒருவேளை பவித்ரா கூட மோதக்கூடிய அந்த நபர் பவித்ராவை விட ரொம்ப சுமாரா பாடக்கூடிய நபரா இருந்தாருன்னா, கண்டிப்பா பவித்ரா கிரீன் சிக்னல் வாங்கி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி போவாங்க. இல்லனா பவித்ராவோட சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நபர் மோதிட்டாங்கன்னா, கண்டிப்பா பவித்ராவுக்கு ரெட் சிக்னல் வந்தாலும் அது ஆச்சரியப்படுறது கிடையாது. ஒரு பேரிங்கும் அந்த ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் உடனே அந்த கிரீன் சிக்னல், ரெட் சிக்னல் குடுக்கறது கிடையாது. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. ஸ்வேதா மேமா இருக்கட்டும், சரண் சாரா இருக்கட்டும், சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒண்ணா குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல் குடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு வாரம் போட்டியாளர்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி போறாங்களா? இல்ல பாதியிலேயே அவங்க பயணத்த நிப்பாட்ட போறாங்களா? அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு சுற்றாவும் அமைஞ்சிருக்கு. சரிகமபா சீனியர் சீசன் 5 கிட்டத்தட்ட ஃபினாலே நெருங்கிடுச்சு. ஆட்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நபர்கள் மட்டும் தான் அவங்க ஃபினாலே ஸ்டேஜ்க்கு ஏத்த முடியும். ஆனா இந்த சீசன்ல இவங்க தான் வெளில போவாங்க, இவங்க ஃபினாலே போவாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. காரணம் எல்லாருமே ரொம்ப சூப்பரா டாப் நாச்சா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதால, வேற வழி இல்லாம தான் இந்த ஒன் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பவித்ரா கூட எந்த ஒரு நபர் மோதப் போறாங்க? மோதக்கூடிய நபரை விட பவித்ரா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? அவங்க ஃபினாலே வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறீங்களா? அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் துரதிர்ஷ்டவசமா ஒருவேளை பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கூட மோதக்கூடிய நபரோட கம்மியா இருந்து, அவங்க ரெட் சிக்னல் வாங்குனாங்கன்னா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றத்த கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட நீண்ட நாள் காதலியா இருக்கக்கூடிய சாய் தன்ஷிகாவை நடிகர் விஷால் இப்ப திருமண நிச்சயார்த்தம் பண்ணி, அவங்க திருமணம் உறுதியாக போறத போட்டோஸ் மூலியமா ஷேர் பண்ணியிருக்காரு. மதியம் 12:30 மணிக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வரும், காத்திருங்க அப்படிங்கிற மாதிரி காலையில ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. நடிகர் சங்க கட்டடம் திறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட திருமணம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஒரு பக்கம் நடிகர் சங்க கட்டடத்துக்கான வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்தாலும் அந்த வேலைகள் சீக்கிரம் முடியல. நடிகர் சங்க கட்டடம் திறக்கிறதுக்கு லேட்டா வரதால அவரோட என்கேஜ்மெண்ட் மட்டும் இப்ப வச்சுட்டு, கட்டிடம் திறந்ததுக்கு அப்புறமா திருமணத்தை முடிவு செய்ய போறாங்களாம். இப்போதைக்கு மேரேஜ் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணாம என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிச்சிருக்காங்க. அந்த போட்டோஸை விஷால் ஷேர் பண்ணி, குறிப்பா என்கேஜ்மெண்ட் ரிங்க மாத்திக்கிற மாதிரி சில போட்டோஸை ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை இப்ப விஷாலும் சாய் தன்ஷிகாவும் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.